ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் இயர் சீரிஸ். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷிப்பிங்க்கான பேஜ் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ ஷிப்பிங் பேஜ் பார்த்தீங்கன்னா, அதில வந்து நம்மளுக்கு ஃபுல் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்ட்ல நம்ம எல்லாமே ஃபில் பண்ணோம். சப்போஸ் நான் ஒன் ஆஃப் த ஃபீல்ட்ஸ நான் ஃபில் பண்ணல அப்படின்னா, எனக்கு வந்து ப்ளீஸ் ஃபில் இன் த ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு பாப்அவுட் அலர்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் நான் எல்லாமே ஃபில் பண்ணேன்னா, எனக்கு வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தா, எனக்கு இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஷிப்பிங் இன்ஃபார்ம் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் நான் சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜ் நம்ம எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜ்ல நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் யூசரோட ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ அவங்க கார்ட்ல எத்தன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த யூசர் வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லிஸ்ட்டு. ஸோ அதுக்கான டோட்டல் பிரைஸு, டாக்ஸு, ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டோட்டல் பண்ணி, நான் டோட்டல் சம்மரியா வச்சிருந்தேன் அப்டின்னா, அந்த ஆர்டர் கன்ஃபார்ம்ல எனக்கு இந்த ஷிப்பிங்க்கான டீட்டெயில்ஸ் பிளஸ் டோட்டல் பிரைஸ் நம்மளுக்கு எவ்ளோ இப்ப 2 ஐட்டம் நான் கார்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன்னா, அதோட டோட்டல் பிரைஸு, அதோட ஷிப்பிங் பிரைஸு. ஸோ இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி ஒரு டோட்டல் நான் ஜெனரேட் பண்ணணும். ஸோ அதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜ் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன்ல ஷிப்பிங் பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேவ் அண்ட் கன்டின்யூ வந்து இங்க குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஷிப்பிங் பேஜ்க்கு போகணும். ஸோ ஒன்ஸ் நான் எனக்கு இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ணிட்டு, ஸோ இந்த ஃபார்ம்ஸ கரெக்ட்டா ஃபில் பண்ணா மட்டும் தான் நம்மனால ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படிங்கிற நேவிகேஷனுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ ரவுட்டர் டாட் புஷ் ஸ்லாஷ் ஆர்டர் கன்ஃபார்ம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜ்க்கு போகும். ஸோ அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஷிப்பிங்க்கான டீட்டெயில்ஸ். ஸோ அந்த ஷிப்பிங் எனக்கு வந்து ஷிப்பிங்ல இந்த ஃபுல் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அது வந்து நம்ம எங்கேருந்து எப்படி நம்ம எடுத்து டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கார்ட்ல எத்தன லிஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத சப்போஸ் எனக்கு 3 கார்ட் ஐட்டம் இருந்துச்சுன்னா, அந்த 3 கார்ட் ஐட்டம் வந்து எங்கேருந்து எடுக்கிறது, அந்த 3 ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அத மேப் பண்ணி கொண்டு வரது, டோட்டல் பிரைஸ் அதெல்லாமே. ஸோ சப் டோட்டல் எப்படி பண்றது? ஸோ டாக்ஸ் பிரைஸ வந்து எப்படி 8% நீங்க வந்து உங்களோட இஷ்டம். ஸோ நீங்க வந்து 10% கூட குடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஷிப்பிங்க்கான பிரைஸ் என்ன? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிரைஸு. ஸோ இதெல்லாம் நான் ஜெனரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு ஒன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் டூ பேமெண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜஸ்ல எனக்கு ஷிப்பிங்க்கான டீட்டெயில்ஸு கார்ட்ல வந்து ஒரு 3 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 3 ஐட்டம்க்கான டோட்டல் பிரைஸ் என்ன? ஷிப்பிங் பிரைஸ் என்ன? ஸோ டாக்ஸ் பிரைஸ் என்ன? அப்படிங்கிறத நான் ஜெனரேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஷிப்பிங் இன்ஃபோ வந்து நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, ஸோ ஷிப்பிங்க்கு இன்ஃபோக்கான இது வந்து நம்மளுக்கு கார்ட்ல நம்மளுக்கு செட் ஐட்டம் யூஸ் பண்ணி போன வீடியோல பார்த்தோம். எப்படி ஷிப்பிங் இன்ஃபோவ செட் பண்றது அப்படின்னு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஆர்டர் ஐட்டம் ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜ்ல எனக்கு வேணும். ஸோ இத வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, கெட் ஐட்டம் யூஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஷிப்பிங் இன்ஃபோவ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த பர்ட்டிகுலர் யூசர் வந்து கண்டிப்பா லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால எனக்கு கண்டிப்பா அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல யூசர் ஐடி அப்படிங்கிற இருக்கணும். ஸோ அந்த இருந்துச்சுன்னா மட்டும் தான் அந்த பர்ட்டிகுலர் யூசரோட ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் யூசரோட ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் யூசர் பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் யூசரோட இந்த பர்ட்டிகுலர் யூசரோட ஷிப்பிங் இன்ஃபோவ நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த லாகின் பண்ணா மட்டும் தான் நம்மளால அத ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசர் ஐடி இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கணும். ஸோ கெட் ஐட்டம்ல யூசர் ஐடி இருந்தா, யூசர் ஐடி எடுத்துட்டு வரும். இல்லன்னா நல்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்ப எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் எனக்கு அந்த யூசர் ஐடி இல்லன்னா, லாகின் பேஜ்க்கே நான் போயிடணும். சப்போஸ் எனக்கு அந்த யூசர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அந்த ஷிப்பிங் இன்ஃபோல அந்த யூசர் ஐடிக்கான ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன எடுத்துட்டு வந்து தந்துரும். இந்த கெட் ஐட்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டோர்டு ஷிப்பிங் இன்ஃபோல எனக்கு அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடியோட ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். கிடைச்சது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த ஷிப்பிங் இன்ஃபோல நம்மளுக்கு ஃபுல் நேமு, அட்ரஸ், சிட்டி இதெல்லாமே நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்க செட் ஷிப்பிங் இன்ஃபோன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த யூஸ் ஸ்டேட் வேரியபிள்ல பார்த்தீங்கன்னா, அ
இந்த ஸ்டோர்டு ஷிப்பிங் இன்ஃபோ வந்து நான் பார்ஸ் பண்ணி அங்க வந்து ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கும். அத வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பார்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு, செட் ஷிப்பிங் இன்ஃபோல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, இப்ப எனக்கு வந்து ஷிப்பிங் இன்ஃபோங்கிறதுல வந்து எனக்கு எல்லா ஷிப்பிங்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ, அந்த யூஸ் ஸ்டேட் வேரியபிள வச்சு ஷிப்பிங் இன்ஃபோ டாட் ஃபுல் நேம், ஷிப்பிங் இன்ஃபோ டாட் அட்ரஸ் அப்படிங்கிறத நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஷிப்பிங் இன்ஃபோவ டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். இப்ப என்ன கார்ட்டுக்கான அந்த பர்ட்டிகுலர் யூசர்ல கார்ட்ல எனக்கு எத்தன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நான் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடில கார்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு நான் கெட் ஐட்டம் யூஸ் பண்ணி ஸ்டோர்டு கார்ட் அப்படிங்கிறதுல நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த வேரியபிள்ல. ஸோ இத வந்து அது வந்து ஸ்ட்ரிங்கிஃபைல இருக்கும். நான் ஸோ பார்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு செட் கார்ட் அப்படிங்கிற யூஸ் ஸ்டேட் வேரியபிள்ல நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கார்ட்ல வந்து எனக்கு அந்த பர்ட்டிகுலர் யூசர்ல அந்த கார்ட்ல எத்தன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நான் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு யூ கேன் access that particular get that particular cart list item and you can map this. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐட்டமோட நேமு, குவான்டிட்டி, ஐட்டமோட பிரைஸு, ஸோ இதெல்லாம் நான் டோட்டல் பிரைஸு இதெல்லாமே ஜெனரேட் பண்ணணும். ஸோ இத எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கார்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட குவான்டிட்டி வந்து 4. ஸோ இதோட குவான்டிட்டி வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கார்ட்ல இருக்கிறது. ஸோ சப் டோட்டல் எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ரெட்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாரி ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐட்டம் 1ல எனக்கு 12.99 இருக்கு. ஸோ இந்த 12.99 இந்த பிரைஸ் இன்டூ 4 குவான்டிட்டி அத வந்து நம்ப அந்த பர்ட்டிகுலர் டோட்டல நம்ம இங்க வச்சிருக்கோம். ஸோ செகண்ட் ஐட்டம் வந்து 9 ரூப்பீஸ் இன்டூ 2 அப்படிங்கிறத நான் இன்டூ பண்ணி இங்க 18 ரூப்பீஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த சப் டோட்டல் நான் கிரியேட் பண்ணும்போது இது 2யும் பிளஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் சப் டோட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ டாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 8% இருக்கு. ஸோ 8% அப்படின்னா இந்த டோட்டல் பிரைஸ் இன்டூ 0.08 அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் டாக்ஸ் ரேட் கிடைச்சிரும். ஸோ இந்த ஷிப்பிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபிளாட் ரேட் ஆஃப் 5ன்னு இருக்கு. ஸோ இந்த 5ஆல நீங்க பிளஸ் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் பிரைஸ், சப் டோட்டல், ஸோ இந்த டாக்ஸ் பிரைஸு, ஸோ இந்த ஷிப்பிங் பிரைஸ் இதெல்லாம் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 76 ரூப்பீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சப் டோட்டல், டாக்ஸ் பிரைஸ், ஷிப்பிங் பிரைஸ் அதுக்கான 5 ரூப்பீஸ் அப்படின்னு நீங்க ஷிப்பிங் பிரைஸ் செட் பண்றீங்க. ஸோ டாக்ஸ் பிரைஸ் வந்து 8%ன்னு செட் பண்றீங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் திஸ் பர்ட்டிகுலர் வேல்யூ. ஸோ இதுதான் இங்க வந்து நடக்கும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம்ல சப் டோட்டல் எப்படி வந்து பண்றது. ஸோ அந்த சப் டோட்டல்ல பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அந்த டாக்ஸ் வந்து 18% நம்ம செட் பண்றோம். ஷிப்பிங் பிரைஸ் என்ன? ஸோ டோட்டல் பிரைஸ் எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சப் டோட்டல் வந்து கார்ட் ராட் ரெட்யூஸ். ஸோ இந்த டோட்டல் இது இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ யூ வில் பி கெட்டிங் தட் பர்ட்டிகுலர் சப் டோட்டல் வேல்யூ. ஸோ அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த டாக்ஸ் ரேட்டு டாக்ஸ் வந்து சப் டோட்டல் பிளஸ் இன்டூ டாக்ஸ் ரேட், ஷிப்பிங் பிரைஸ் வந்து நான் 10 ரூப்பீஸ்ன்னு வச்சிருக்கேன் இங்க. ஸோ இங்க ஸோ இந்த டோட்டல் பிரைஸ் வந்து எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ல நம்ம சப் டோட்டல், டாக்ஸ் பிரைஸ், டாக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பிரைஸ், டோட்டல் பிரைஸ் எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறத இங்க பார்த்தோம். ஸோ டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, சப் டோட்டல் பிளஸ் டாக்ஸ் பிளஸ் ஷிப்பிங் பிரைஸ் இது வந்து ஃபிக்ஸ்டு 2 அப்படின்னா 2 டெசிமல் மட்டும் தான் எனக்கு லாஸ்ட்ல கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது வந்து எப்படி அந்த கார்ட் ஐட்டம் வந்து கார்ட் கன்ஃபார்ம் பேஜ்ல எந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க குடுத்துருக்கோம். ஸோ ஐட்டமோட பிரைஸு, குவான்டிட்டிய இன்டூ பண்ணி தரதுக்காக டிஸ்ப்ளே பண்றதுக்காக இந்த மாரி குடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தோம் அப்படின்னா, எனக்கு பர்ட்டிகுலர் ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜுக்கு போகும். ஸோ இங்க ஷிப்பிங் இன்ஃபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் நேம்ல அந்த கார்ட்ல நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ல என்ன கிடைக்குதோ அந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன நம்மளுக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ கார்ட் சம்மரியில பார்த்தீங்கன்னா, சப் டோட்டல்ல எவ்ளோ இருக்கு, ஸோ டாக்ஸ்ல இவ்ளோ பிரைஸு, ஷிப்பிங்ல இவ்ளோ பிரைஸு, டோட்டல்ல இவ்ளோ பிரைஸு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் அ ஐட்டமோட நேம் வந்து இங்க குடுத்துருக்கோம். ஸோ அந்த நேமுக்கான பிரைஸு. ஸோ அந்த பிரைஸுக்கு சப் டோட்டல் வந்து 19 ரூப்பீஸ் தான். ஸோ டாக்ஸ் பிரைஸு, ஷிப்பிங் பிரைஸு, டோட்டல். ஸோ இது எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ ஹியர் யூ கேன் சி
ஸோ இது வந்து எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ த டோட்டல் ப்ரைஸ் சப் டோட்டல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டேக்ஸு, ஷிப்பிங் ப்ரைஸு, டோட்டல் ப்ரைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நேமில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இன்ஃபோ டாட் ஃபுல் நேம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நேமை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நான் ப்ரொசீட் டு செக் அவுட் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பேமெண்ட்டுக்கான பேஜுக்கு போகணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஆர்டர் கன்ஃபார்ம் பேஜ். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.